தலைவலி வந்து ஏன் ஏற்படுது அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேரையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்க வந்து உங்களை ஏமாற்றி எப்படா ஓபி அடிக்கலாம்னு நினைக்கும்போது நீங்கள் அவங்ககிட்ட ரொம்ப கோபமாக காட்டி அவங்கள கட்டுப்படுத்துறீங்களா, அந்த கட்டுப்படுத்தும் போது மூளைக்கு வலிக்குது. அதான் தலைவலி. அது ஒரு ஆசிரியர் இருக்கார், அப்போ ஒரு 20 மாணவர்கள் இருக்காங்க, 30 மாணவர்கள் இருக்காங்க, 30 பேரையும் அமைதிப்படுத்தணும். யாரும் பேசாத, அமைதியாரு, நான் பாடம் நடத்துகிறேன் அப்படின்னு அவர் எல்லாத்தையும் அந்த 30 பேரையும் அமைதியாக வைக்கிறார் பாருங்க. ஒரு அழுத்தம், அதுக்காக ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த 30 மாணவர்கள்ட்டையும். அப்போ அவருடைய மூளையில் ஒரு அதிகப்படியான அழுத்தம், அதனால் ஏற்படுற வலி, அந்த மூளையில் ஏற்படுற வலி, அதுதான் தலைவலி காரணமாக இருக்குது. இந்த மாதிரி பிறரை வைத்து வேலை வாங்குகிறோம் பார்த்தீங்களா, ஒரு அன்போட வேலை வாங்குறது வேறு. இப்போ ஒரு அம்மா வந்து பையன்கிட்ட அதை எடுத்துகிட்டு அதை போய் செஞ்சுட்டு வாடா அப்படின்னா அது வந்து அன்போடு சொல்லுவான். அவன் பிடிக்கல, எனக்கு இல்லைம்மா நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. இது அன்போடு செய்கிறது. அப்போ அந்த அம்மாவும் ரொம்ப கண்டிப்பாக நீ பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. உறவுகளுக்குள்ளே இருக்கிற வேலைகள். ஆனால் நீங்கள் வந்து ஒரு வேலையில் உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, 10 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள வேலை வாங்கும்போது அவங்ககிட்ட ரொம்ப கண்டிப்போடு இருக்கீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து உங்கள் மூளையில் ஒரு ப்ரெஷர் ஏறுது, ஒரு அழுத்தம் ஏற்படுது. அந்த அழுத்தத்தால் தான் தலைவலியே வருது. தலைவலி வந்து இது மிக மிக முக்கியம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுபோல் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, யாரோ ஒருத்தர் உங்களை வந்து உங்கள் மேலதிகாரி உங்களை வேலை வாங்குறார், உங்கள்கிட்ட ஒரு அழுத்தத்தை போடுகிறார். அப்போ அவருக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க பாருங்கள், உங்கள் மூளையை கஷ்டப்படுத்துறீங்களே, அப்போ உங்களுக்கு தலைவலி வரும். இந்த மாதிரி தலைவலி வருவதற்கு மிக மிக முக்கிய காரணம் இந்த மாதிரி வேலை வாங்குகிற நடைமுறை. இதான் அடிமைத்தனம்ன்றது. இது இயற்கையானது கிடையாது. இப்போ தான் இந்த மாதிரி நடைமுறையெல்லாம் உருவாச்சுது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. யாரையும் வேலை வாங்குகிற அந்த நடைமுறை கிடையாது, அதிகமாக கிடையாது. சுதந்திரமாக வயலில் வேலை பார்த்தாங்க. நீ அதை செய் இதை செய் அப்படின்னு யாரும் உட்காந்துட்டு வேலை வாங்குகிற வழக்கம் ரொம்ப குறைவாக இருந்தது. சுதந்திரமாக வேலை பார்த்தாங்க, வயல்வெளி, அதுவும் திறந்த வெளியில் வேலை பார்த்தாங்க. அதனால் கடந்த காலத்தில் தலைவலி கிடையாது. தலைவலியும் ஒரு நோய் தான், இன்றைக்கி வந்த நோய் அது. எப்போ எதனால் வந்தது அப்படின்னா, இந்த மாதிரி மற்றவங்கள வேலை வாங்குகிறோம்ல, ஒரு ஆசிரியர் மாணவர்களையும், இப்போ ஒரு போலீஸ் இருக்கார், அவர் வந்து மக்களையும் ஒழுங்காக வாங்க, இப்படி வாங்க, இது மாதிரி மற்றவங்களை கட்டுப்படுத்துகிறாருல்ல, இதனால தான் இந்த தலைவலியே வருது. மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்துறது. அதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், வன்முறையை கையில் எடுப்போம், ஒரு கோபப்படுவோம், அவங்கள பார்த்து கோபப்படுவோம். அந்த கோபத்தில் நமது மூளையில் அழுத்தம் ஏற்படுகிறது. அந்த அழுத்தம் தான் தலைவலியாக மாறுகிறது. கத்த வேண்டியிருக்கும். ஒரு முதலாளி வந்து தனக்கு கீழே ஒரு மேனேஜர் வந்து தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள கத்த வேண்டியிருக்கும். ஏன் என்ன இன்னும் பண்ணலையா, நான் எவ்வளோ ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பார். இந்த டென்ஷன் இருக்குல்ல, இது வந்து மூளைக்கு அதிகப்படியான வேலை, அளவுக்கு அதிகமான வேலை. இந்த வேலையினால தான் தலைவலி வருது. அப்போ இதெல்லாம் இப்போ தான் வந்தது. ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி, அல்லது கற்காலத்துக்கு போங்க, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலம். உலோகம் எப்போ கண்டுபிடிச்சாங்க, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி உலோகங்களே கிடையாது. அப்போ மனிதர்கள் வந்து யாரையும் வேலை வாங்க மாட்டாங்க. ஒரு அன்போட வேலை வாங்குறது, ஒரு அப்பா பையன்கிட்ட வேலை வாங்குறது, அம்மா பிள்ளைகிட்ட வாங்க, அது வேறு விஷயம். இந்த மாதிரி தொழில் ரீதியான அடிமைத்தனம் கற்காலங்களில் கிடையாது. எப்படி வேலை வாங்குவீங்க, உங்களுக்கு தான் அங்கே உலோகமே கிடையாது. ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது, ஏன்னா உங்களுக்கு உலோகங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஒரு மரத்தை வெட்ட முடியாது, ஒரு வீடு கட்ட முடியாது, கதவு ஜன்னல் செய்ய முடியாது. இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த கற்கால மக்கள் யாரையும் அங்கே பணம்ங்கிற நடைமுறை கிடையாது, கூலி கொடுக்குற வழக்கம் கிடையாது. உணவை தேடுவது தான் அவங்களுக்கு வாழ்க்கை. ஒரு குடிசையில் வாழ்ந்தாங்க, உணவை தேடினார்கள். காதல், குடும்பம், கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லி இயற்கையோடு இயற்கையாக கலந்து ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அப்போ வந்து பிறரை வேலை வாங்கி அவங்க என்ன எதுக்காக அவங்க மற்றவங்கள வேலை வாங்க போகிறாங்க? அங்கே தான் உலோகங்கள் எதுவுமே இல்லை. உலோகங்கள் எதுவும் இல்லைன்னா நீங்கள் யாரை என்ன மாதிரி வேலை வாங்க முடியும்? உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த தச்சு தொழில் உருவாச்சுது. அப்புறம் வந்து பாறையை உடைச்சாங்க. அப்போ என்ன பண்ணுவார், ஒரு திறமையானவர் பாறை இப்படி அப்படி அப்படின்னு உத்தரவிடுவார். ஒரு தச்சு தொழிலாளி, அங்கே ஒரு கூட்டமாக தச்சு தொழில் செய்வாங்க. உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் தச்சு தொழில் வந்தது. அப்போ வந்து மரத்தை வெட்ட முடியும். உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மரத்தை வெட்டக்கூட முடியாது. அப்படியெல்லாம் இருக்கும்போது உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு இந்த மரத்தை வெட்டினாங்க, மரத்தை இப்படி வெட்டு அப்படி வெட்டு, இந்த மாதிரி உத்தரவிடுகிறது. வேலை தொழிலில் உத்தரவிடுகிற ஒரு நடைமுறை உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான். அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் இந்த மாதிரி வேலை வாங்குகிற நடைமுறை. அதனால தலைவலியே அப்புறம் தான் உருவாச்சுது. அதுவும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திறந்த வெளியில் ஒரு கடினமான வேலைகள்லாம், ரொம்ப கடினமான வேலைகள்லாம் கிடையாது. சும்மா ஒரு வழக்கமான வேலையை தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த தலைவலி அதிகமாகிடுச்சு. ஏன்னா பிறரை கண்ட்ரோல் பண்ணி எல்லாரும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஒரு அலுவலகத்திலேயோ ஒரு தொழிற்சாலையிலையோ யாருக்கு கீழே வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க, அல்லது யாரையோ வேலை வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் மூளைக்கு அதிகப்படியான வேலை, அதிகப்படியான அழுத்தம், இதனால தான் தலைவலியே வருது.
அப்போ தலைவலியிலேருந்து நம்ம நிரந்தரமாக விடுபடணும்னா இந்த தொழிலில் இருக்கிற அடிமைத்தனம் இருக்குல்ல, இதிலேருந்து நம்ம விலகணும். எல்லாரும் தனித்தனியாக தொழில் பார்க்கணும், தனித்தனியாக தொழில் பார்க்கணும். அப்படின்னா இந்த உலகத்தில் அது முடியுமா? இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் இது வந்து அடிமைத்தனத்தால் உருவானது. பல பேரை வேலை வாங்கினாதான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குனாங்க. இதை பாதுகாக்கணுனாலும் பராமரிக்கணுனாலும் நமக்கு இந்த மாதிரி அடிமைத்தனம் தேவைப்படுகிறது. ஆனால் அடிமைத்தனம் நமக்கு நல்லதாகவே இல்லை. அது தலைவலி வருது, நோய்கள் வருது, டென்ஷன் வருது. சமயத்தில் இந்த மாதிரி அழுத்தம், டென்ஷன் இதெல்லாம் பார்த்தா ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வரும். இப்போ பல பேரை வேலை வாங்குறதுக்கு உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடணும். இந்த சோறு, பூரி இதெல்லாம் சாப்பிட்டா தான், பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டா தான் பல பேரை வேலை வாங்க முடியும். அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கும். அந்த வலிமையை வச்சு பல பேரை வேலை வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த உணவை சாப்பிட்டாலும் நோய் தான். பல பேரை வேலை வாங்குறதுனால உங்களுக்கு ஏற்படுகிற டென்ஷன் இதுவும் உங்களுக்கு நோய் தான். இப்படி அழிவை நோக்கி தான் அது. அதனால் பல பேரை வேலை வாங்குகிற அந்த நடைமுறையிலேருந்து நம்ம விலகி எல்லோரும் தனித்தனியாக வேலை பார்க்கணும். தொழிலில் யாரையும் வேலை வாங்கக்கூடாது. நமக்குள்ளேயே நாம் யாரையும் வச்சுக்கூடாது, நமக்கு மேலேயும் யாரும் இருக்கக்கூடாது. தனியாக வேலை பார்க்கணும். அப்போ தான் இந்த மாதிரி தலைவலியிலேருந்து விடுபட முடியும். அப்படின்னா என்ன தொழில்? அப்போ இந்த இயந்திர அறிவியலுமே ஃபெயிலியர் ஆயிரும். நம்ம என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், எனக்கு தலைவலி வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி பிறரை வேலை வாங்குகிற நடைமுறையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். விடுபட்டு விட்டால் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்து விடும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் பிறரை வேலை வாங்குவதிலும் பிறரால் வேலை வாங்கப்படுவதிலும் தான் இந்த அடிமைத்தனத்தை நம்பி தான் இது இருக்குது. அடிமைத்தனம் தான் இதன் அஸ்துவாரம், இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் அஸ்துவாரம். அப்படி இருக்கும்போது அப்போ பிறரை வேலை வாங்கக்கூடாது, எனக்கு தலைவலி வரக்கூடாது, எனது உடல் ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம், இந்த தலைவலியோட கொடூரத்தை என்னால் தாங்க முடியல அப்படிங்கும்போது நான் அதுலேருந்து தப்பிக்கணும்னா இந்த இயந்திர அறிவியல் தப்பிக்கணும். நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போயிடணும். அங்கே எல்லாரும் யாருக்கிடையும் நீ வேலை பார்க்காத, யாருக்கு மேலேயும் உனக்கு மேலேயும் யாரும் இருக்கக்கூடாது, யாரையும் நீ வேலை வாங்கக்கூடாது. உனக்கு நீ தான் முதலாளி, உனக்கு நீ தான் தொழிலாளி. தொழிலாளியும் முதலாளியும் நீயே. தனித்து வேலை செய்ய வேண்டும். அது என்ன வேலை? விவசாயம்தான். விவசாயத்துலேயும் கஷ்டமான விவசாயத்தை பண்ணணும் அப்படின்னா பிறருடைய உதவி தேவை. இந்த நெல், கோதுமை இதெல்லாம் வந்து நோய்களை தருகிற உணவுகள், இதை உற்பத்தி பண்ணுற வேலை இருக்குல்ல, இது கஷ்டமான விவசாயம். அப்போ அது பிறருடைய உதவி இருந்தால்தான் அந்த விவசாயத்தை பண்ண முடியும். பிறருடைய உதவி இல்லாமல் ஒரு விவசாயத்தை பண்ணணும். நமது உடல் ஆரோக்கியத்திற்கு நமக்கு தலைவலி வரக்கூடாதுன்னா அதற்கு தகுந்தாற் போன்ற ஒரு வேலையை தீர்மானிக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டிய தொழிலை தீர்மானிக்க வேண்டும். நமக்கு தலைவலி வரக்கூடாதுப்பா, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தொழில் எது? விவசாயம் தான். விவசாயத்துலேயும் என்ன மாதிரியான விவசாயம்? பிறருடைய உதவி இல்லாமல் செய்யக்கூடிய விவசாயம் எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள். இதை குறைந்த தண்ணீர் தேவைப்படுகிற ஒரு விவசாயம், குறைந்த பராமரிப்பு தேவைப்படுகிற ஒரு விவசாயம். அதுதான் மனிதர்கள் தனித்து செய்யப்படக்கூடிய தொழில். பிறரை வேலை வாங்காமல், பிறரை அடிமைப்படுத்தாமல், பிறருடைய உதவி இல்லாமல் தனித்து செய்யக்கூடிய ஒரு தொழில். அதுதான் இந்த மாதிரி தலைவலியிலிருந்து விடுதலை, தலைவலியிலிருந்து, நோய்களிலிருந்து விடுதலை. இன்றைக்கி பிறரை வேலை வாங்குறோம்ல, அவங்கள அடிமைப்படுத்துகிறோம், அதை செய், இல்லைன்னா மிரட்டுறோம், உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் இப்படின்னு மிரட்டுறோம். இந்த மாதிரி மிரட்டுறதுனால மனித உடல் நலன் பாதிக்கப்படுது. உடம்புல இருக்கிற நோய் குணமாகாது. நோய் இதனால் தான் வந்தது, இந்த அடிமைத்தனத்தால் தான் வந்தது. அப்படி இருக்கும்போது இந்த அடிமைத்தனம் தான் நோயை பாதுகாக்குது, இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்துது. இந்த டென்ஷன் இருக்குல்ல, தொழிலில் இருக்கிற டென்ஷன், அதனால தான் மக்களுக்கு வேலைனாலே பிடிக்க மாட்டேங்குது. விடுமுறைனா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, அப்பாடா விடுமுறை அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. எல்லாருக்கும் விடுமுறை தான் பிடிக்கும். நாள் முழுதும் விடுமுறை இருந்தாலே ரொம்ப சந்தோஷம் தான் படுவாங்க. இந்த வேலையை யாருமே விரும்புறதில்லை. அதனால் வந்து எல்லா நோய்களுக்கும் இந்த அடிமைத்தனம் தான் காரணம். அப்படி இருக்கும்போது நம்ம ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போன்று நமது வாழ்க்கையை மாற்ற வேண்டும், நாம் வாழ்கிற உலகத்தை மாற்ற வேண்டும், நாம் செய்கிற தொழிலை மாற்ற வேண்டும். அது விவசாயம் தான். யாருடைய உதவியும் இல்லாமல் தனித்து செய்யக்கூடிய தொழில். அந்த விவசாயத்துலேயும் தனித்து செய்யக்கூடிய தொழில் இருக்குது. அதிக தண்ணீர் தேவைப்படாத, அதிக பராமரிப்பு தேவைப்படாத ஒரு விவசாயத்தை செய்ய வேண்டும். பழங்கள், காய்கறிகள், மாமரம், கொய்யா மரம், பலா மரம், அரசி மரம், அன்னாசி மரம், வெண்டைக்காய், தக்காளி பழம், இந்த மாதிரி சுரைக்காய், இந்த மாதிரி அதிக பராமரிப்பு தேவை, அதிக உணவு தேவைப்படாத, அதிக உழைப்பு தேவைப்படாத ஒரு எளிமையான ஒரு தொழில். தினமும் ஒரு 3 மணி நேரம் தான் தொழிலில் நான் செலவிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொழில் விவசாயத்தில் தேர்ந்தெடுத்து அதை செஞ்சால் தான் இந்த மாதிரி தலைவலிகளிலிருந்து விடுபட முடியும், நோய்களிலிருந்து மனிதர்கள் விடுபட முடியும். அதுதான் எதிர்காலத்தில். அதே நேரத்தில் விவசாய நிலத்தில் நீ ரொம்ப நேரம் இருப்பதற்கு வேறு என்ன காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி குரங்குகள் வரும், பறவைகள் வரும், அல்லது விலங்குகள் வரும். நம்ம விவசாயம் பண்ணி வச்சுருப்போம், அதெல்லாம் வந்து சாப்பிட்டு போய்டும். அப்போ அதெல்லாம் நம்ம தடுக்கணும். அதுக்கெல்லாம் நிரந்தரமாக தடுக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் போய் ஒரு தோட்டத்திலே காவல் காக்க முடியாது. நீங்கள் விளைய வச்சுருப்பீங்க, குரங்கெல்லாம் சாப்பிட்டு போயிடும். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு என்ன? அதுதான் நம்ம யோசிக்கணும். என்னவாக இருக்க முடியும்?